ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங் இல்லை அப்படி ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா தெய்வ அனுகூலம் கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய குரல் இவர் மூலியம் தான் போய் சேரும். நான் முருகா அப்படின்னு கத்தினாலும் போய் சேராது, சிவனேன்னு கத்தினாலும் சேராது, பெருமாள்னு கத்தினா சேராது, கத்தினேருக்கு வேண்டியது தான். பழக்க வழக்கத்தோடு நம்மளுக்கு கொடுப்பாரு, பழக்கத்தை மாற்ற மாட்டார். அசைவம்னா அசைவம், சைவம்னா சைவம். ஆனால் உங்களுக்கு முதல்ல முக்கியமான தெய்வம் குலதெய்வம் தான். நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் என்ன பண்ணாலும் குலதெய்வத்தோட பேராற்றல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. 100% சொல்ல முடியாது. 90% ஒரு இவ்வளோதான் இந்த ஆண் தெய்வமாக இருக்கும், பெண் தெய்வமாக இருக்கும், இது இந்த இடத்துல இருக்கும், இந்த திசையை நோக்கி இருக்கும், இது போன்ற அம்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆண் ஜாதகத்தை வச்சு கணி சொல்லலாம். இப்போ ஜாதகமே இல்லைனாலும் பிரசன்னம் மூலியமாக சொல்லலாம். வெற்றிலை பிரசன்னம், கரிகாட்டு, எக்கச்சக்கமாக இருக்குது, வழிமுறை நிறைய இருக்குது. இறைவன் அதான் போய் கேட்கும், அவன் ரொம்ப நல்லவன் தான், ஏதோ இந்த பொருளை தப்பு பண்ணிட்டான், எப்படி அது இறைவனை கொஞ்சம் காப்பாற்று. அப்படி நமக்காக போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுது கும்பிடுறது யாருன்னா குலதெய்வம் தான். அப்போ நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாமல் நான் நேராக பழனிக்கு போகிறேன், பெருமாளை பார்க்குறேன், சிவனை பார்க்க போகிறேன்னா கிடைக்காது. அருள் போயிட்டு வரலாம், ஜாலி டூர் மாதிரி போயிட்டு வரலாம், பட் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது. குலதெய்வத்தை கட்டிட்டு தான் பிளாக் மேஜிக் பண்ண முடியும். ஓகே, நம்மளுடைய குலதெய்வம் வந்து ஆமாம் கட்டு போட்டுருவாங்க. மந்திரங்கள் மூலியமாக, மந்திர கவசம் மூலியமாக செயல்படாமல் போயிடுவாங்க. பர்மனெண்ட்டாக பண்ண முடியாது, அதுவும் ஒரு கர்மா தான். ஆனால் அது ஏற்றுக்கும். அது அந்த மந்திர கட்டுக்கு குலதெய்வம் கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கும். அதுக்கு ஒரு நேரம் நமக்கு எதிராக செயல்படுமா? எதிரெல்லாம் செயல்படுமா? யூடியூப்ல பேசுகிற ஆளை தான் பெரிய ஜோதி நினச்சிட்டு அல்ல சொல்லாதீங்க, ரொம்ப தவறான கருத்து. நிறைய பேருக்கு அது ஒரு பெம்பு இருக்குது. பேசுகிற எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் நினச்சிக்கிறாங்க, தவறான கருத்து. நம்மளோட மிகப்பெரிய ஜாம்பவன்லாம் சைலண்டாக ஊரில் உட்காந்துங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே என்ன திரும்ப கேட்கணும், ஐயா எங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வ பிளஸிங் இருக்குதா இல்லையா, இல்லைன்னா என்ன பண்ணணும், இருந்துன்னா இன்னும் மேலும் அதை அறிகிறதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் எனக்கு பிளஸிங் வேணும், என் குலதெய்வத்துக்கு பிளஸிங் இன்னும் அதிகமாக வேணும், எங்கள் பரம்பரை நல்லா இருக்கும், அடுத்த சந்தையில் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா எனக்கு தான் குலதெய்வம் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போது நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் எல்லாம் ஒன்றா கூட்டு சேர்ந்து சோன்ற விஷயத்தை போய் செஞ்சீங்கன்னா. ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு சுவாமிகள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், தொடர்ந்து நிறைய தெய்வங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் பொழுது குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். இப்போ நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடும் பொழுது நமக்கு ஒரு தனியான ஒரு சந்தோஷம் தான், நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்ம நம்புகிறோம். இப்போ சில காரணங்கள்னால நம்ம குலதெய்வ வழிபாடை வந்துட்டு கொஞ்சம் பண்ணல, அதை வந்து தவற விடுறோம் அப்படின்னு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சார்? எப்படி சொல்கிறது, குலதெய்வம் தான் முக்கியமான தெய்வம், அதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் தேவையில்லை. நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் மகான்களும் ஆண்டாண்டு காலமாக சொன்ன விஷயம் என்னென்னா, குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது வாழ்க்கையில். அதில் ஏ டு செட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற எப்படி சொல்கிறதுனா எல்லா நம்மளுக்கு பிடிக்காத எல்லா விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். குலதெய்வத்தை அருள் இல்லைன்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங் இல்லை அப்படி ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா தெய்வ அனுகூலம் கிடைக்காது. இப்போ என்னன்னா மற்ற எல்லா தெய்வங்களை விட எதனால குலதெய்வத்துக்கு அவ்வளோ அருள்? அது உங்கள் டிஎன்ஏமா, உங்கள் முன்னோர்கள் இறைவனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து வச்சுக்கிறான், கரெக்டா? அப்போது உன்னுடைய ஆளுங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகுது. அப்படி தான் நம்ம முன்னோர்களை நல்ல ஆன்மாக்கள், புண்ணியம் செய்த ஆன்மாக்களை ப்ரமோஷன் கொடுப்பாங்க. இறைவன் நம்மளுக்கு எப்படி ப்ரமோஷன் இருக்குதுங்க, அதே மாதிரி அந்த லோகத்துலேயும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ப்ரமோஷன் உண்டு, ஒரு பதவி உண்டு, அப்கிரேட் வந்துனே இருப்பாங்க. கடைசியாக வந்து இறைவனுக்கு சேவக்கூடிய தகுதி துவார பாலகர் 2 பேர் நிற்பாங்க ஒவ்வொரு கோயில்லையும். தெய்வத்தையே காவல் காக்குறவங்க அவங்களும் நம்மளை போல பிறந்து வந்தவங்க தான், கீழந்து வந்தவங்க தான். படிப்படியாக அந்த நிலையை அடைந்து பல தவங்கள், பல ஆண்டுகள், பல ஜென்மங்கள் புரிந்து அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. அது போன்ற நம்ம குலத்தில் அது போன்ற ஆன்மீக சிந்தனையோடு இந்த மறைந்த முன்னோர்கள் நிறைய தியாகம் பண்ணவங்கள இறைவன் பார்த்துட்டு, சரிப்பா நீ உன் ஆளுங்களுக்கு நீயே ரெப்ரஸன்டேட்டிவ் இரு அப்படின்னு அந்த பழக்க வழக்கத்தோடு நம்மளுக்கு கொடுப்பாரு, பழக்கத்தை மாற்ற மாட்டார். அசைவம்னா அசைவம், சைவம்னா சைவம். அப்போ ரெப்ரஸன்டேட் நம்மளுக்கு அவர் தான். நீங்கள் அவரை வந்துட்டு இறைவனை போய் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய குரல் இவர் மூலியம் தான் போய் சேரும். நான் முருகா அப்படின்னு கத்தினாலும் போய் சேராது, சிவனேன்னு கத்தினாலும் சேராது, பெருமாள்னு கத்தினா சேராது, கத்தினேருக்கு வேண்டியது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பாபா படத்தில் வர மாதிரி தான், நானும் 3 வேளை கும்பிட்றேன், 6 வேளை குளிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த தெய்வத்தில் அருள் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு முதல்ல முக்கியமான தெய்வம் குலதெய்வம் தான். நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் என்ன பண்ணாலும் குலதெய்வத்தோட பேராற்றல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்துட்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சார், இப்போ யாரெல்லாம் வந்துட்டு குலதெய்வமா மாறுறதுக்கான அப்படி சொல்ல முடியாதுமா, அது நிறைய, அது பெரிய டாபிக். அது இப்போ உங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா இதுதான் உங்க குலதெய்வம் சொல்லினாங்கன்னா அப்போ ஆய்வு பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஜாதகத்தின் மூலியமா குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும், அதில் மாறுபட்டு இல்லை. பிரசன்னம் மூலியமா பார்க்கலாம், தெய்வ அருள் மூலியமா பார்க்கலாம்.
நிறைய வழிமுறைகளை வச்சு நம்மளுக்கான குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு 90% கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். 100% சொல்ல முடியாது. 90% ஒரு இவ்வளோதான் இந்த ஆண் தெய்வமாக இருக்கும், பெண் தெய்வமாக இருக்கும், இது இந்த இடத்துல இருக்கும், இந்த திசையை நோக்கி இருக்கும், இது போன்ற அம்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் ஜாதகத்தை வச்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆண் ஜாதகத்தை வச்சு கணிச்சு சொல்லலாம். இப்போ ஜாதகமே இல்லைனாலும் பிரசன்னம் மூலியமா சொல்லலாம். வெற்றிலை பிரசன்னம், கரிகாரம், எக்கச்சக்கமாக இருக்குது, வழிமுறை நிறைய இருக்குது. அது பிரச்சனை இல்லை, ஒரு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா அதை வழிபாட்டு முறை மாற்றக்கூடாது. இப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு இதுதான் குலதெய்வம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு கடுமையான சோதனைகள் பிரச்சனை வரும்போது நம்ம தவறான குலதெய்வத்தை கும்பிட்றோம் அப்படின்னு எண்ணம் வந்துடும். அது தப்பு. குலதெய்வமும் கர்மாவை பார்த்து தான் இருக்கும். நீ செஞ்ச வினையை நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். இறைவன் அதான் போய் கேட்கும், அவன் ரொம்ப நல்லவன் தான், ஏதோ இந்த பொருளை தப்பு பண்ணிட்டான், எப்படியாவது இறைவனை கொஞ்சம் காப்பாற்றுறைவன் அப்படி நமக்காக போய் கஞ்சி கூத்தாடி காலில் விடுறது கும்பிட்றது யாருன்னா குலதெய்வம் தான். அப்போ நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாமல் நான் நேராக பழனிக்கு போகிறேன், பெருமாளை பார்க்குறேன், சிவனை பார்க்க போகிறேன்னா கிடைக்காது. அருள் போயிட்டு வரலாம், ஜாலி டூர் மாதிரி போயிட்டு வரலாம். பட் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பேசிக்காக இவர்கிட்ட நீ அருளை வாங்கி போயிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பரிமாறும். ஏன்னா உங்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கறது தான் இவர். நான் இங்கேருந்து இறைவா முருகப்பெருமானை என்னை காப்பாற்று அப்படின்னு வேண்டும்னா அந்த முருகப்பெருமானை காப்பாற்றுற விஷயம் அவர் சமைக்க அவர் போய் விழணும். அந்த ஃபைலை கொண்டு போகிறது யாருன்னா குலதெய்வம் தான் கொண்டு போகும். ஓகே, இதையும் நியமிச்சது அவர் தான். யார்? இறைவன் தான் நியமிச்சு வச்சிருக்காரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், முதல்ல என்ன பண்ணணும்? விநாயகர் பெருமானை வணங்கி தான் பண்ணணும். அதான் நம்மளோட விதி. முதல் கடவுள் யார் நம்மளுக்கு? விநாயகர் பெருமான். அப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்தத்துலேயும் அவங்களுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க, இவங்க தான் வச்சிருப்பாங்க. அப்படி நேராக போனால் மூலரை போய் பார்க்கக்கூடாது. அப்போ இவங்களாம் எதுக்கு உட்காந்துக்கிறாங்க? இறைவன் தான் அவளை படிச்சு வச்சுக்கிறான். அவனுக்கு கல்வி வேணுமா சரஸ்வதி பார்ப்பா, வீரம் வேணுமா துர்கையை போய் பார்ப்பா, அசுரன் அடிக்கணுமா காளி போய் வணங்குப்பா, ஒரு வருஷம் முடிச்சுனமா ஆஞ்சநேயரை போய் படிப்பா, கல்வி வேணுமா இவரை போய் பார்ப்பான்னு பிரிச்சு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறான். ஒன்று நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாட்டையும் எல்லாம் போகாது, ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து வச்சுக்கிறான், அவரை பாருன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த வழிமுறை மட்டும் பிரச்சனை இல்லை. அப்போது அது முதல் சொன்ன வழிமுறை யாருன்னா குலதெய்வம் தான். குலதெய்வத்தை வணங்கி விட்டு நீ எந்த இசை தெய்வத்தை வணங்கினாலும் உங்கள் இசை தெய்வம் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு முதலும் முடிவும் குலதெய்வம் தான், அதில் மாற்றம் கிடையாது. அங்கே பிடிச்சிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா விஷயமும் ஜெயமாகும். சப்போஸ் உங்களுக்கு குலதெய்வம் வரலன்னா வீட்டில் திருமண தடை ஏற்படும், பொருளாதார தடை ஏற்படும், திடீர்னு ஒரு பெரிய சரிவு வந்துடும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது திடீர்னு போயிடுவான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கன்னா யாரோ நம்மளுக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குலதெய்வத்தை கட்டிட்டு தான் பிளாக் மேஜிக் பண்ண முடியும். ஓகே, நம்மளுடைய குலதெய்வம் வந்து ஆமாம் கட்டு போட்டுருவாங்க. மந்திரங்கள் மூலியமாக, மந்திர கவசம் மூலியமாக செயல்படாமல் பண்ணிடுவாங்க. பர்மனெண்ட்டாக பண்ண முடியாது, அதுவும் ஒரு கர்மா தான். ஆனால் அதை ஏற்றுக்கும். அது அந்த மந்திர கட்டுக்கு குலதெய்வம் கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கும். சரிப்பா நீ பண்ணுறியா பண்ணு, வெயிட் பண்ணும். அதுக்கு ஒரு நேரம் குலதெய்வம் நமக்கு எதிராக செயல்படுமா? எதிரெல்லாம் செயல்படாமல் அமைதியாக இருந்துடும். ஓகே, அதுதான் மந்திரங்களோட வலிமை. எதுவுமே மந்திரங்கள் மூலியமாக அனைத்து சாதிக்கலாம் சொன்னேன் இல்லையா? மந்திரங்கள் அதான் சிவபெருமான் எப்பவுமே தவத்திலேயே இருப்பார். பார்த்துட்டு ஒற்றை கண்ணு பாதி கண்ணு தான் தந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே தியான நிலையே இருப்பார். மந்திரங்கள் அவர் எப்பவுமே அதை உருவப்படுத்தினே இருப்பார், சக்திகள் அதிகரிச்சுனே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தற்காலிகமாக ஒரு கட்டு போட்டுருவாங்க, ஒரு வளையம் போட்டுருவாங்க, குலதெய்வம் செயல்படாது. அப்போ தான் செய்யணும், வேலை செய்யும். நீங்கள் ஒன்று 2 விஷயம் புரிஞ்சுக்கலாமா? கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் பேர் தான் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைக்கு நட்சத்திரம் மட்டும் தான் கேட்பாங்க, ராசி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, தேவையில்லை. நட்சத்திர புள்ளிகள் தான் அங்கே முக்கியம். என்னப்பா நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நல்லது கெட்டது எங்கே போனாலும் உங்கள்கிட்ட முதல்ல கேட்குறது உங்கள் குலதெய்வம் தான் கேட்பாங்க. குலதெய்வத்தை வச்சு தான் எல்லாமே. குலதெய்வமா? இந்த குலதெய்வமா? ஓகே, அப்போ நல்லதுக்கும் அந்த குலதெய்வத்தை அவன் பயன்படுத்திக்குவான். ஓ இவருக்கு இந்த குலதெய்வமா, அப்போ இவருக்கு எதாவது நம்ம சிக்கல் கொடுக்கணும்னு நினச்சா முதல்ல அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்குவாங்க. முதல்ல அதை சைலண்ட் பண்ணுவாங்க. அது சைலண்ட் ஆகிற நேரத்தில் தான் இந்த செய்வனை பிளாக் மேஜிக்லாம் உங்களுக்கு போய் செயல்படும். உங்களுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தெய்வமும் அப்போ அமைதியா இருக்கு, அந்த விஷயம் தெய்வத்துக்கு சேரவே சேராது. எந்த மாதிரியான சமயங்கள்ல நம்மளுடைய குலதெய்வமே கொஞ்சம் அமைதியா? அதுதான் ஜாதக பாஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பல பேர்கிட்ட திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா, நீங்க மெடிக்கலுக்கு போயிட்டு எப்படி அப்பப்போ பார்த்துக்கிறீங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது, 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது, வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்க ஜாதகத்தை காமிங்க. எனக்கு அடுத்து ஏதாவது கெட்ட நேரங்கள் ஏதாவது ஸ்டார்ட் ஆக போதா, நல்ல நேரங்கள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. இதில் யூடியூப்பில் பேசுகிற ஆளை தான் பெரிய ஜோதி நினச்சிட்டு எல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப தவறான கருத்து. நிறைய பேர்கிட்ட அது ஒரு பிம்பம் இருக்குது. பேசுகிற எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் நினச்சிக்கிறாங்க, தவறான கருத்து. நம்மளோட மிகப்பெரிய ஜாம்பவன்லாம் சைலண்ட்டாக ஊரில் உட்காந்துக்காங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்ககிட்ட போய் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி அவங்ககிட்ட கொடுத்து, ஐயா எனக்கு நல்ல நேரம்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஏதாவது துன்பமான விஷயம் இருக்குதா கேட்டு தெரிஞ்சுங்க. கொஞ்சம் பாதுகாப்புல கொஞ்சம் வெளியே உள்ள நீங்கள் மாட்டிக்கலாம். ஓகே பரவாயில்லப்பா, கொஞ்சம் சேஃப் ஜோனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா கேட்கணும்? முதல் கேள்வியே ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே என்ன தெரியுமா கேட்கணும்? ஐயா எங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வ பிளஸிங் இருக்குதா இல்லையா? சரி, இப்போ குலதெய்வங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு சில வருடங்கள்ல குலதெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்காம போகுங்கிற மாதிரியும் இருக்குங்களா ஜாதகத்துல? முதல் கேள்வி நான் தான் எல்லாரும் கேட்க சொல்றேன். ஓகே, ஒரு ஜோதிடர் பார்த்தீங்கன்னா
எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், இது நடக்கலாம், அதெல்லாம் அப்புறம். அது காமனான கொஸ்டின். ஏன் நான் எப்போ வீடு கட்டுவேன், எனக்கு எப்போ எப்போ குழந்தை பிறக்கும், இதெல்லாம் வந்து காமன். ஒரு மனிதனுக்கு இயற்கையாக வருது. ஆனால் நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, ஐயா எங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா? இந்த கேள்வியில் எல்லா விஷயம் அடங்கிடும். அவர் உங்களுக்கு குலதெய்வ பிளஸிங் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடுத்தடுத்து கேட்கிற கேள்விகளும் அதுவே ஆன்சர் அமைஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த பாசிட்டிவாக தான் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் சிக்கல் முன்னப்பில் இருந்தாலும் கூட, இப்போ திருமண தடைவத்தை ஏற்பட்டுனே இருக்கிறதுனாலும் குலதெய்வ பிளஸிங்னா எப்படி அவனுக்கு அமைஞ்சிடும், நடக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, டிஃபால்ட்டு. ஆனால் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடும். அதை முதல்ல ஒரு ஜோதிட்டு போகும்போது, ஐயா எங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வ அருளாசி இருக்கா இல்லையா கேட்டு தெரிஞ்சுங்க. அவரே அது சொல்யூஷன் சொல்லுவார். குலதெய்வ சாபம், குலதெய்வ குற்றம்னு ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. அது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்துக்கே குலதெய்வ சாபம் இருக்குது, குலதெய்வ குற்றம் இருக்குது. அதை ரெடி பண்ணாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை போய் வழிபட்டாலும் அந்த பரிகாரம் பலிக்காது, பரிகாரம் வேலை செய்யாது. நிறைய பேருடைய ஆதங்கம் என்னன்னா, நான் நிறைய சாமியை பார்த்தேன், நிறைய சாமியார்களை பார்த்தேன், நிறைய ஜோசியர்களை பார்த்துட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒரு பரிகாரம் சொன்னாங்க, ஆனால் எல்லா பரிகாரம் செஞ்சும் என்னுடைய பிரச்சனை கடைசி வரைக்கும் தீரவே இல்லைன்னு புலம்புவாங்க. அது உண்மையான காரணம் இந்த காரணம் தான். எந்த ஜோதிடம் நீங்கள் போனாலும், ஐயா எனக்கு குலதெய்வ பிளஸிங் இருக்கா இல்லையா, இல்லைன்னா என்ன பண்ணணும், அதுதான் சார். அது சொல்லக்கூடாதுமா, அது வேணா தேவையில்லை, அது நீங்கள் கேளுங்கன்ற அவங்க ஜோதிட்டு போயிட்டு. ஓகே, இல்ல சார் நம்ம அருள் இல்லைன்னா போயிட்டு அதுதான் அவர் கண்டிப்பா சொல்லுவார். உங்க ஜாதக ரீதியாவே சொல்லுவார். அது நான் பொதுவா சொல்ல விரும்பல, பொது விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே வரீங்க கேட்குறீங்கன்னா, உங்க ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அதுக்கு பரிகாரம் உண்டு. ஓகே, இந்த இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க வம்சாவளி ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் வம்சாவளி எடுத்துவோம். அப்போ உங்க வம்சத்துல இது போன்ற பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு தீர்வு இதுதான். அப்போ நீங்க உங்க ஜென்ரேஷன்ல உங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணும்போது தான் தீர்வு ஆகும். தனிநபராக பண்ண வேலைக்கு ஆகாது. அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா கூட்டு சேர்ந்து சோன்ற விஷயத்தை போய் செஞ்சீங்கன்னா அந்த குலதெய்வம் அமைதியாகும். அன்னிலேருந்து உங்களுக்கு நடமாட ஆரம்பிக்கும். நாம் அது நிறைய மூலிகை பொருட்கள்லாம் தரோம். அது குலதெய்வம் நடமாட வர்றதுக்கு மூலிகை தரோம், நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன். அது ரெண்டாவது டாபிக். ஆனால் இதை முதல்ல கேட்டு அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டீங்கன்னா உங்கள் பாதி பிரச்சனை வீட்டில் சால்வ் ஆகிடும். நீங்கள் அது இல்லாமல் எனக்கு எப்போ மேலே நடக்கும், எப்போ நான் வீடு கொட்டுன்னு போகிறீங்க, அதெல்லாம் உண்மைதான், தப்பு இல்லை. ஆனால் முதல் கேள்வி இந்த கேள்வி இது இருந்தால் எல்லாமே முடிஞ்சிடுமா? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 1, 5, 1, 5, 9 சொல்லுவோம். 1, 5, 9 இந்த 3 இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சு ஒருத்தர் மனுஷனுக்கு அவன் ஜாதகம் பண்ணி அவசியமே இல்லை, எப்படி ஜெயிச்சிருவான். அது டிஃபால்ட் விதி, இறைவன் கொடுத்த விதி. பார்க்க வந்து 1, 5, 9 நல்லா இருப்பா, இவனுக்கு ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இன்னத்துக்கு நல்லா தான் இருப்பான், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரும், இருந்தாலும் ஜெயிச்சிருவான். ஏன்னா ஜெயிச்சோட கன்ஃபார்மாக அது விதி, அது மாறாது. அப்படியே ஒரு மனிதனுக்கு குலதெய்வ பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்பி சொல்லிடலாம், டே நீ தொட்டதான் விளங்கும், தைரியமாக போ. உனக்கு எது நடக்கிற எல்லாமே தற்காலிக நிகழ்வு, பர்மனெண்ட் கிடையாது. ஏன்னா உன் குலதெய்வம் உனக்கு சூப்பராக இருக்குது, உன்னை கைவிட்டுறாது, தைரியமாக போ, முன்ன பண்ண நடந்தால் நடந்துடும். அப்போது அந்த பிளஸ்ஸிங் இருந்தால் நீ கும்பிட்ற இஷ்ட தெய்வம் உனக்கு அருள் ஈஸியாக கொடுத்துரும். நீ எந்த தெய்வத்தை கும்பிட்ற, முருகான்னு கும்பிட்டா முருகன் சீக்கிரம் வந்துடுவார், சிவனை கும்பிட்டா சிவன் கிட்ட வந்துடுவார். ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் இவர் தான். இவர் சொல்லி அனுப்பிச்சாப்பா, ஐயா வந்திருக்காரு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸில் சொல்ல மாட்டோமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காருப்பா கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நமக்காக இறைவன்கிட்ட போய் பேசக்கூடியவர் குலதெய்வம் தான். அப்போது மையப்புள்ளி குலதெய்வத்திட்ட இருக்குது. இங்கிருந்து ஒரு விஷயம் தொடங்கினீங்கன்னா அது என்றைக்குமே நன்மையாக இருக்கும். ஆனால் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உள்ளூரில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு எனக்கு இந்த குலதெய்வ பிளஸிங் இருக்கா இல்லையா, இல்லைன்னா என்ன பண்ணணும், இருந்துன்னா இன்னும் மேலும் அதை அறிகிறதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் எனக்கு பிளஸிங் வேணும், என் குலதெய்வத்தோட பிளஸிங் இன்னும் அதிகமாக வேணும், எங்கள் பரம்பரை நல்லா இருக்கணும், அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்குங்க. அதை ஒன்றும் சரி பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாக சரியாயிடும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தோம், அதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய நிறைய நாலேஜை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி.